ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இப்போது இந்த முருகப்பெருமான் உன் வாழ்க்கையில் நீ நினச்சதை நடத்தி கொடுக்கணுன்ற எண்ணத்தோடு தான் உன்னை தேடி வந்தேன். அதற்கேற்றார் போல அற்புதமான வாய்ப்பையும் உன் கண்களில் காட்டப் போகிறேன் என் செல்வமே. நீ என்ன நடக்கணும்னு மனசில் நினச்சிக்கிட்டே நான் சொல்கிறத கேட்க வந்தியோ அதை அப்படியே உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன். நீ எதை நினச்சும் சோர்ந்து போகாமல் எதுக்காகவும் கஷ்டப்படாமல் முதல்ல பெருமூச்சு விட்டுட்டு மனசை அமைதியாக்கிக்கிட்டு முதல்ல இருந்து உன் முயற்சிகளை தொடங்க ஆரம்பி. இது வரைக்கும் எதுவுமே உன் வாழ்க்கையில் முடிஞ்சு போகலை. இனிமே தான் எல்லாமே நல்லபடியாக நடக்க துவங்க போகுது. கெட்ட நேரம்னு நீ நினச்ச விஷயங்களை கூட உனக்கு நல்லதாக முடிஞ்சினும்படி நான் செஞ்சு காட்டுவேன். உன் வாழ்க்கையில் இனிமே தான் ஒவ்வொன்றாக நல்ல விஷயம் நடந்து நீ நினச்சதை விட நல்ல வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் என் செல்வமே. இந்த முருகப்பெருமான் நான் சொல்கிறது எல்லாமே நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். இந்த முருகனின் வாக்கு ஒருபோதும் பொய்யாக போகாதுன்னு உனக்கு தெரியும் தானே. இனிமே உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் எப்படி நடக்கும்ன்றது எல்லாத்தையும் ஏன் பொறுப்பில் விட்டுடு. உன் எதிர்காலத்துக்கான பொறுப்பாளனாக நானே மாறிடுறேன் என் செல்வமே. உன்னுடைய முயற்சி எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கோ அந்த அளவுக்கு நிச்சயமாக நானும் உனக்கு துணையாக இருப்பேன். நீ அறியாமல் செஞ்ச தப்புக்கும் தவறுகளுக்கும் நீ பொறுப்பு இல்லாமல் இருக்கலாம், நீ காரணமாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என்னைக்கு நீ செய்கிறது தப்புன்னு தெரிஞ்சும் மறுபடியும் அதை செய்கிறியோ அந்த நிமிஷமே நீ செஞ்ச எல்லா தவறுகளுக்கும் நீயே பொறுப்பாளனாக மாறி போயிடுவ. அப்புறம் அதுக்குரிய தண்டனையும் உனக்கு கிடைச்சே தீருமல்லவா. ஒரு விஷயம் தப்புன்னு தெரியாமல் நீ செஞ்சுக்கிட்டே இருக்க. ஏதோ ஒரு காலகட்டத்தில் நீ செய்கிறது தவறுன்னு யார் மூலமாகவாவது உனக்கு தெரிய வரும்போது புரிய வரும்போது அதை செய்கிறத உடனே நிறுத்திடணும். அதை விட்டுட்டு இப்போதைக்கு இதை செஞ்சுட்டு அப்புறமா என் அப்பன் முருகன்கிட்ட பிராயச்சித்தம் கேட்டுக்கலாம் நினச்சினா, நான் உனக்கு தண்டனை கொடுக்காம மன்னிச்சிருவேன் நினச்சினா அது உன்னுடைய தவறு தான் என் செல்வமே. நான் எப்படி நல்ல பிள்ளைகளுக்கு நல்ல குணத்துக்கு ஏற்றாற் போல நன்மைகளை வாரி வழங்குவேனோ அதே போல் தீமை செய்கிறவங்களுக்கும் அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்கிறவங்களுக்கும் தப்பான விஷயங்களை தவறாக செஞ்சு அடுத்தவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டத்தை கொடுக்கிறவங்களுக்கும் அதற்குரிய பலனை கொடுக்காம விடவே மாட்டேன். ஆனால் இந்த உலகத்தில் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நல்லவங்களை கெட்டவங்களாக்கும் கெட்டவர்களை உத்தமர்களாக இந்த உலகத்துக்கு முன்னால் நிற்க வைக்கும். ஆனால் என்னைக்கு இருந்தாலும் உண்மை ஒரு நாள் வெளி வந்து தானே தீரும். நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்ற மாயை எல்லாம் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் இந்த உலகத்து முன்னால் வெளியே தெரிஞ்சு தான் ஆகும். அதனால் எப்போதுமே ஒரு விஷயம் தெரியாமல் செஞ்சிட்டினா விட்டுரு. ஆனால் தெரிஞ்சுமே நீ தப்பையோ தவறையோ உன் வாழ்க்கையில் தொடர்ந்து செய்யக்கூடாது என் செல்வமே. நீ மனசளவில் யாருக்கும் எந்த ஒரு துன்பமும் நினைக்கலான்னு எனக்கு தெரியும். ஆனாலும் இதுவரைக்கும் நீ செஞ்ச பல புண்ணியங்களின் பலன்தான் இப்போது உன்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. இன்னுமே கூட உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளும் நல்ல விஷயங்களும் நடக்கும்படி என் அருளால் நான் அற்புதங்கள் செய்ய போகிறேன். இன்னும் பல ஆச்சரியங்கள் உன் வாழ்க்கையில் வந்து சேர தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. எல்லாமே நான் தான் என்னை நினச்சிக்கிட்டு இருக்க உனக்கு என்றுமே நான் உறுதுணையாக இருப்பேன். சில விஷயங்கள் வேணும்னா நீ நினச்சது போல் நடக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் அதுக்காக மனசை கவலையோடு வச்சுக்காத. உன் வாழ்க்கையில் உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நாளைக்கு என்ன நடக்கணுங்கிறத ஏன் பொறுப்பில் விட்டுடு. இன்னைக்கு உன்னால் என்ன செய்ய முடியுங்கிறத மட்டும் நீ கவனிச்சாலே போதும் என் செல்வமே. நீ என்னை தேடி திருச்செந்தூருக்கு வரணும், திருத்தணிக்கு வரணும், பழனிமலைக்கு வரணும்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன். இருந்தாலும் நீ என்னை வந்து பார்த்தீன்னா நான் சந்தோஷப்படுவேன். ஆனாலும் நீ இருக்கிற இடத்துல இருந்தே ஒவ்வொரு நாளும் என்னை ஒரு நொடி நினச்சா கூட போதும். நான் உன்னை தேடி வந்து நீ இருக்கிற இடத்துலையே உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சுட்டு உன்னை ஆசீர்வதித்து அருள் செய்வேன் என் செல்வமே. உன்னை படைச்ச இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ யாரையும் எதிர்பார்த்து கண்ணீர் விட வேணாம். இன்னையோட இந்த எண்ணத்தை விட்டுடு.
எப்போதும் மனிதர்கள் உதவிக்கு வருவார்கள்ன யோசனையோ சிந்தனையோ, யாராவது வந்தால் உதவி செஞ்சால் நல்லா இருக்குன்ற எண்ணமோ உனக்குள்ளே வர வேணாம். நீ எப்போ கூப்பிட்டாலும் என்னை மனசில் நினச்ச அடுத்த நிமிஷமே உன் பக்கத்தில் நான் வந்து நிற்பேங்கிறத புரிஞ்சுக்கோ. உன்னுடைய எண்ணம் தூய்மையாக சுத்தமாக இருக்கும்போது நீ கேட்டதையெல்லாம் நல்லபடியாக நான் நடத்தி முடிப்பேன். உன் வேலையில் உனக்கான காரியத்தில் எந்த தடங்களும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. உன் லட்சியத்தை எல்லாம் நீ அடையும்படி, உன் விருப்பங்களை எல்லாம் நீ நிறைவேற்றி கொள்ளும்படி நான் உனக்கு துணையாக இருக்க போகிறேன். நீ கொஞ்சம் உன் உடம்புக்கும் மனசுக்கும் ஓய்வு கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த பூமியில் நீ செய்ய வேண்டிய பல காரியங்கள், நல்ல காரியங்கள் நிறைய இருக்குது. நீ எல்லாத்தையும் வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கணும்னா இப்போதைக்கு உனக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை. ஓய்வு நேரத்தில் எந்தவித உபகரணங்களையும் அது இதுன்னு கையில் வச்சுக்கிட்டு பொழுத போக்காம மனசை மட்டும் அமைதியாக வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல உக்காந்து உனக்குள்ள என்னெல்லாம் எண்ணங்கள் வருது, நீ எதை பற்றிலாம் யோசிக்கிறேன்னு ஒரு மூன்றாவது மனிதனைப் போல உன் மனதில் வரும் யோசனைகளை அலசி ஆராய்ஞ்சு ஒரு முடிவுக்கு வரப்பாரு. எந்த எண்ணத்திற்கும் எதிர்வினையாக எதுவும் செய்யாமல் அமைதியாக எல்லா எண்ணமும் வந்து போகும்படி அப்படியே உன் வாழ்க்கையில் வரும் எண்ணங்களை விட்டுடு. உன்னை பயமுறுத்தக்கூடிய எண்ணங்கள் எதுவுமே உன்னை நெருங்காத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. உன்னால் முடியாதுன்னு நீ நினச்ச விஷயங்களையும் என் அருளால் நீ நல்லபடியாக செஞ்சு முடிப்ப. இனிமே எல்லாமே உனக்கு நன்மையாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையில் வரக்கூடிய சில மாற்றங்கள் நல்லதாகவே இருந்தாலும் அது உனக்கு சட்டுன்னு புரியாமல், ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு தெரியாமல் நீ தைரியம் இல்லாமல் தடம் மாறக்கூடாது. தயங்காமல் எதிர்கொள்ள குழம்பிக்கொள்ளவும் கூடாது. என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் எதிர்கொள்ள தயாராகு. ஏன்னா உன் வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றங்களையும் திருப்பங்களையும் நான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சின்ன சின்ன சிரமங்களும் சிக்கல்களும் வந்தாலும் எப்படியாவது நீ கேட்டது போல உன் வாழ்க்கையை நல்லபடியாக நான் ஆக்கி கொடுத்துருவேன். உன் திட்டப்படி நீ நினச்சது போல் எங்கே நடக்காமல் போயிருமோன்ற பயமே உனக்கு வேண்டாம். உன் திட்டப்படியே உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக நடக்கும்படி நான் உனக்கு துணையாக இருப்பேன். நீ எப்போதும் மனசை உறுதியாக வச்சுக்கோ. உன்னுடைய புதிய பாதையில் புதிய பயணங்களை மகிழ்ச்சியாக தொடங்கும்போது நானும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கும் உறுதுணையாக உதவிகரமாக இருப்பேன் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் சிக்கலான சவாலான விஷயங்களுக்கு நீ விடை காண போகிற. நீண்ட நாட்களாக உனக்கு விடை கிடைக்காம, தீர்வு கிடைக்காம இருந்த விஷயங்களுக்கெல்லாம் இப்போது ஒரு தீர்வு கொடுக்க போகிறேன். உனக்கு தேவையான உதவிகள் தானாக உன்னை வந்து சேரும். அதுவும் சரியான நேரத்தில் சரியான நபர் மூலமாக உனக்கு கிடைக்கும்படி நான் செய்கிறேன். இன்னையிலிருந்து பல மடங்கு சந்தோஷம் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். நீ ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது என் செல்வமே. பல காலமாக உன் வாழ்க்கையில் இருந்த குழப்பங்களும் பிரச்சனைகளும் தீராமலே இருக்கே நீ வருத்தப்பட்ட வேதனைகளும் எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வர்றேன். இனிமே உன் மனசில் குழப்பமோ கவலையோ இருக்கவே கூடாது. எப்போவும் உன் கூட நான் இருக்கேங்கிறத மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கணும் என் செல்வமே. நீ என்கிட்ட வச்ச வேண்டுதல்கள் எல்லாத்தையும் எத்தனை தடைகள் வந்தாலும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுத்துருவேன். நீ தைரியமாக முன்னேறி போனால் மட்டும் போதும். உன்னை மற்றவங்க மதிக்காமல் அலட்சியப்படுத்தும் போது நீ என்ன செய்யணும் தெரியுமா? நீ போகிற பாதை சரியானதுன்னு புரிஞ்சுக்கிட்டு தைரியமாக முன்னேறி போய்கிட்டே இருக்கணும் என் செல்வமே. நான் உனக்காக இருக்கேன்ற தைரியத்தில் தான் நீ இருக்கன்னு எனக்கு தெரியும். நிச்சயமாக இனி வரும் காலத்தை உனக்கு சாதகமான காலமாக நான் மாற்றுவேன். இத்தனை நாட்களாக நீ அனுபவிச்சுக்கிட்டு இருந்த பிரச்சனைகள் அனைத்தையும் நானே தீர்த்து வைக்க போகிறேன். நீ கொஞ்சம் பொறுமையாக காத்திருந்தீனா நீ நினச்சது எல்லாமே வரிசையாக நடக்கும். உன் அன்பை உதாசீனப்படுத்திட்டு போகிற நினைக்கிறவங்கள அப்படியே விட்டுட்டு நகர்ந்து நீ போய்கிட்டே இரு. உன் அன்பையும் பாசத்தையும் உணர்ந்து கொண்ட மனிதர்களை மட்டும் உன் வாழ்க்கையில் நீ தக்க வச்சுக்கிட்டா போதும். ஒரு சிலர் உனக்கு சில அனுபவங்களையும் வழிகளையும் கொடுப்பாங்க. அனைத்தையும் பொறுமையாக ஏற்றுக்கோ. உன் அன்பின் ஆழம்
உன்னை உதாசீனப்படுத்தியவர்களுக்கு தெரிய வரும். நீ எல்லார்கிட்டையும் அன்பா பாசமா அக்கறையோட நல்லபடியாக தான் நடந்துக்கிட்டேங்கிறத நான் எல்லாரையும் உணர வைப்பேன் என் செல்வமே. சில விஷயங்களை சொல்லும்போது புரியாது. நீ என்னதான் உன்னை பற்றி எடுத்து சொன்னாலும், அவங்கக்கிட்ட என்னதான் அக்கறையாக பாசமாக நடந்துக்கிட்டாலும், உன்னை பற்றி புரியாதவங்க உன்னை விட்டு விலகி போய் தனியாக போய் கஷ்டப்பட்டு தவிக்கும்போது நீ அவங்களுக்காக இவ்வளவு நல்லது செஞ்சிருக்கியான்றத கஷ்டப்படுற காலத்தில் தான் உணர்ந்து கொள்வார்கள். அப்புறமா அவங்க தானாகவே உன்னை தேடி வருவாங்க. இந்த முருகப்பெருமான் உன் கூடவே இருந்து உனக்கான எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி தர்றேன். உன் வாழ்க்கையில் நான் வந்துட்டேங்கிறத இப்போது உன்னால் உணர முடிகிறதான்னு யோசி. உணர முடியலேனாலும் இன்னும் கொஞ்சம் பொறுத்துரு. நாளைக்கு உனக்கான நல்லது நடக்கும்போது நான் உன் கூடவே இருந்ததும் உனக்கு துணையாக இருந்து பல சிக்கல்களை தவிர்த்ததையும் உன்னால் புரிஞ்சுக்க முடியும் என் செல்வமே. மகிழ்ச்சியே இல்லாத உன் வாழ்க்கையில் இப்போது வெற்றியும் மகிழ்ச்சியும் தாண்டவம் ஆடப்போகுது. உன் வீட்டில் நான் வந்து உனக்கான நல்ல நிகழ்வுகளை நடத்தி கொடுக்கும்போது நீயும் உன் இல்லமும் உன் உள்ளமும் மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. உனக்கான நல்ல அனுபவத்தை, மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான அனுபவத்தை தான் நான் கொடுக்க போகிறேன். யார் உன்னை ஒதுக்கினாலும் ஏமாத்தினாலும் கைவிட்டாலும் என் திருவடியை சரணாகதி அடைந்த உன்னை நான் ஒருபோதுமே கைவிட மாட்டேன் என் செல்வமே. உனக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் கொடுத்து நிச்சயமாக நான் உன்னை காப்பாற்றுறேன். நீ என் மேலே வச்சிருக்கிற பக்தியும் நம்பிக்கையும் ஒருபோதும் வீண் போகாது. உன்கிட்ட பழகினவங்களும் உன்கிட்ட பேசுகிறவங்களும் உனக்கு சொந்தமாக இருந்தவங்களும் நட்பு வட்டாரமும் உன்னை ஏமாற்றி உனக்கு வழியை பரிசாக கொடுத்துருக்கலாம், கஷ்டத்தை உனக்கு கொடுத்துருக்கலாம். ஆனால் அடுத்தவங்க உனக்கு கொடுத்த இந்த கெட்ட விஷயங்கள் தான் உன் வாழ்க்கையில் உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரப்போகுது. வலியையும் வேதனையும் கஷ்டங்களையும் அனுபவிச்ச நீ அதை பயன்படுத்திக்கிட்டே வாழ்க்கையில் எப்படி முன்னுக்கு வரப்போகிறன்றத நான் பார்க்க தானே போகிறேன். நீ தவமிருந்து வேண்டி கேட்ட விஷயங்களில் எல்லாம் உன் வேண்டுதல்களை நிறைவேற்ற போகிறேன். இத்தனை நாளாக நீ சிந்தின கண்ணீர் எல்லாம் இனி ஆனந்த கண்ணீராக நன்றி நன்றின்னு சொல்லும் விதத்தில் நல்லபடியாக எல்லாவற்றையும் நான் நடத்தி கொடுக்க போகிறேன். உன் பொறுமையும் நம்பிக்கையும் அதற்குரிய பலனை பெறுவதற்கான காலகட்டம் வந்துருச்சு. உன் துயரங்களையும் கஷ்டங்களையும் போக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? கவலைப்படாமல் இரு. நான் உன் கூடவே இருந்து உனக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுத்துட்றேன். நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உன் வாழ்வில் நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் இருந்த சில தடைகளை நினச்சி இப்போ வருத்தப்பட வேணாம். இனிமே உன் எண்ணம் போலவே உன் வாழ்க்கையில் நீ உயரப்போகிற. நீ நினச்சது எல்லாம் நல்லபடியாக நடந்தே தீரும். வாழ்க்கைனா கவலையும் கஷ்டமும் தோல்வியும் துக்கமும் வந்து தான் சேரும். ஆனால் நீ அதுக்குள்ளேயே மூழ்கி போயிடாம உன்னை மாற்றிக்கணும். உனக்காக நீ உன்னை மாற்றிக்கிட்டு தேத்திக்கிட்டு மறுபடியும் உன் வேலைகளை செஞ்சால் மட்டும்தான் உன்னால் நீ நினச்ச வாழ்க்கையை வாழ முடியும் என் செல்வமே. நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் நீ எதிர்பார்க்காத அளவுக்கு உன் வாழ்க்கையில் உயர்வை தரும்படி நான் அற்புதம் செய்ய போகிறேன். நீ எப்போதுமே விதைப்பது நன்மையாக இருக்கும் பட்சத்தில் உனக்கு அறுவடையாகுவதும் நன்மையாக தானே இருக்கும். நல்ல எண்ணங்களை விதையாக போட்டு நல்ல செயல்களை நீ மற்றவங்களுக்கு செய்யும்போது உனக்கு கிடைக்கும் பிரதிபலனும் நன்மையாக நல்ல விதமாகவே இருக்கும். நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்து காத்திருந்த எல்லா விஷயங்களையும் இப்போது உன் கைகளில் நான் சேர்க்க போகிறேன். உன் மனசையே நான் கோயிலாக தேர்ந்தெடுத்து அதற்குள் நானே வந்து குடியேறி உனக்கான நல்லதையெல்லாம் நடத்த போகிறேன்.